வணக்கம். சகோதரன் ஒருத்தங்க கேட்டாங்க, நீங்கள் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும், சும்மாவது சொல்லுங்கள், அது நடக்கணும் நடக்க வேணாம்னு அவசியம் இல்லை, சும்மா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. என்ன கேள்வின்னு கேட்டேன். அதாவது திமுக தாவேகாவுக்கு இப்போ ஆதரவு தெரிவிக்க முடியுமா, இதுதான் கேள்வி. அவர் இப்படி கேட்டவுடனே நான் சொன்னேன், நடக்கவும் நடக்காதுங்கிறது தாண்டி, அதாவது இந்த ஆதரவை பொதுவாக நம்ம எப்படி கருத்தில் கொள்ளணும்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இந்த அடிப்படையில் நான் பேச வரல. ஏன்னா அது ரேரஸ்ட் ஆஃப் த ரேர், நடக்கலாம், நமக்கு தெரியல. ஏன்னா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அரசியல் என்பது பல சாத்தியங்களினுடைய ஒரு ஒரு கலை அப்படின்னு கூட பார்க்கப்படுது. பட் நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, கவனிங்க, இந்த மாதிரிலாம் சம்பவங்கள் நடந்திருக்கு இதுக்கு முன்னால் அப்படின்னு சொன்னேன். எப்போ அப்படின்னா 2013 சாதாரண மனிதனின் கட்சி, அதாவது காமன் மேன் பார்ட்டி, அதாவது ஆம் ஆத்மி பார்ட்டி டெல்லியில் களமிறங்கும் போது அவர்களுக்கு பெரும்பான்மை கொடுக்கல. அவங்க 28 இடங்கள் 70 வென்றிருந்தாங்க. 36 இடங்கள் தேவைப்படுகிறது இல்லையா? அப்போது பாஜக என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் எதிர்கட்சியாக இருந்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. ஹர்ஷ்வர்தன் நான் சீஃப் மினிஸ்டர் ஆகலைன்ட்டார். அப்போ காங்கிரஸுக்கு எதிராக தான், 15 வருட காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக தான் பிரச்சாரம் பண்ணி ஆம் ஆத்மி 28 சீட்டு வென்றிருக்கிறார்கள். இருந்த போதிலும் காங்கிரஸ் கட்சி அன்னைக்கு பல விஷயங்களை, அதை நம்ம இன்னொரு காணொலியில் பார்க்கலாம், பல காரணங்களை கருத்தில் கொண்டிருக்கலாம். கொண்டு அவங்க என்ன சொன்னாங்க, சரி நாங்கள் வெளியிலிருந்து உங்களுக்கு ஆதரவு தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் பிற்பாடு அவர் முதலமைச்சரானார். 50 நாட்கள் இருந்தாங்க. அப்புறம் ஒரு சட்டம் கொண்டு வரும்போது ஆதரவு தேவைப்பட்டது. அப்போ காங்கிரஸ் விலக்கிக்கிறாங்க ஆதரவை. அதுக்கப்புறம் அந்த அரசு கொலாப்ஸ் ஆகுது, கவிழுது. கவிழ்ந்த பிறகு கொஞ்சம் தாமதம்லாம் ஏற்படுது அடுத்த தேர்தல் நடக்கிறதுக்கு. அடுத்த தேர்தலில் அவர் 70 67 ஜெயிக்கிறாங்க ஆம் ஆத்மி பார்ட்டிங்கிறது நம்ம மறந்துட முடியாது. ஆனால் இப்படிலாம் நடந்திருக்கு. இப்போ திமுக கூட நினச்சா தாவேகாவுக்கு வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிக்கலாம். பண்ணுவாங்களா பண்ணலையாங்கிற பண்ண முடியுமா அப்படின்னா, பண்ண முடியுமான்னா நினச்சா முடியும். அது அவங்க கட்சியினுடைய முடிவு. இப்படி நடந்திருக்கானா? ஆமாம், அது நடந்திருக்கு. நன்றி, வணக்கம். உங்களுடைய கேள்விகளை கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். நம்ம ஒரு செக்யுலராக சார்பற்ற முறையில் பதில் சொல்கிறோம். அதுதான் நம்முடைய பொறுப்பும் கூட. இது எல்லாமே ஒரு பாசிபிலிட்டி கேம் தான். இதெல்லாம் ஒரு சாத்தியத்தின் அடிப்படையில் இருக்குமா இருக்காதா, இருக்கலாம், பொதுவாக இப்படி இருக்கலாம் அப்படி தான் சொல்ல முடியும். அப்படி தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா இது எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு உழைப்புக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. மக்கள் வித்தியாசமாக சில நேரங்களில் டக்குன்னு யோசிக்கலாம், வித்தியாசமாக புரிந்து கொள்ளலாம், புரிந்து தங்களுடைய வாக்குகளை செலுத்தலாம். ஆனால் பொதுவாக சில விஷயங்கள் இப்படி போகுங்கிற அடிப்படையில் நம்ம பேசுகிறோம். அந்த கேள்விக்கான பதிலை அதில் சொல்லியிருக்கிறேன். மேலும் கேள்விகள் கேளுங்க. நன்றி, வணக்கம்.